Dear 10th standard students, good morning to all. I hope all are fine. I hope your friends and relatives, your family members all are safe and secure. Due to the corona, the second wave will start most of the places of the world. So, அப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, இட்டாலி, ஸ்பெயின், சவுதி அரேபியா போன்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வேவ் ஆஃப் த கொரோனா ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வேவ் பார்த்தீங்கன்னா இதை விட நமக்கு 70% வந்து அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நாம தான் சேவ் பண்ணிக்கணும். கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க வியர் மாஸ்க் அண்ட் சோஷியல் டிஸ்டன்ஸ், இது ரெண்டுத்தையும் நீ மெயின்டைன் பண்ணாவே உங்களுக்கு அந்த கொரோனா வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ட்ரை டு மெயின்டைன் சோஷியல் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆல்வேஸ் வியர் மாஸ்க். அண்ட் கவர்மெண்ட் சொல்ற அப்பப்போ சொல்லக்கூடிய நெறிமுறைகள் என்ன, கை கழுவு சொல்றாங்க. ரொம்ப கஷ்டமான வேலை தான் அது உங்களுக்கு, சரிங்களா? கை கழுவு போகிறோம், வேற ஒன்றும் பண்ண போறது இல்லை. அட் த சேம் டைம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நடந்த டெஸ்ட் நல்லா பண்ணியிருந்தீங்க, எக்ஸலன்ட். சம் ஆஃப் தம் நான் எதிர்பார்க்கறத விட நல்லா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அதில் சம் கொஸ்டின்ஸ் வந்து நான் கிரியேட்டிவா அதில் ஏ யூனியன் பி, பி யூனியன் சி அதை மாற்றி கேட்டிருந்தேன். ஒரு சிலர் சார் தப்பா எடுத்திருக்காரு போல கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அந்த ஆக்சுவல் கொஸ்டின் என்னவோ அதை எடுத்து அட்டன் பண்ணிருக்கீங்க. ஸோ ஓகே, இட்ஸ் ஓகே. எனிஹவ் அட்டெம்ப்ட் இஸ் பெஸ்ட். ஸோ அப்போ உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ அட்டெம்ப்ட் பண்ணியிருக்க. இது ரொம்ப ரியலி வி ஹோப். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ ஆனுவல் எக்ஸாமினேஷன் இருக்குதோ இல்லையோ, இப்போ சமீபத்தில் நமக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ், இட் இஸ் ஜீரோ கல்வி ஆண்டு, 0 கல்வி ஆண்டுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா என்ன சார், இந்த கல்வி ஆண்டே கிடையாது, தட் இஸ் 2020-21 இல்லைன்ற மாதிரி ஒரு ப்ரொபோசல் போயிட்டு இருக்குது. அது எனிகா எப்படி போதோ போலையோ, நீ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற, இப்போ பாஸ் வந்து அப்படியே கொடுத்துட்டாலும் நமக்கு அதில் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருந்தா தான் நம்மளால யூ ஆர் ஏபிள் டு கோ டு த நெக்ஸ்ட் கிளாஸ், 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் போக முடியும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இருக்கக்கூடிய மொத்த யூனிட்டையும் நம்மளால கவர் பண்ண முடியலனாலும் மேக்ஸிமம் நம்மளால எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அதை நோக்கி தான் நாங்கள் வேகமாக கொஞ்சம் போயிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்போ லிசன் த கிளாஸஸ் கேர்ஃபுல்லி. ஸோ அப்போ உனக்கு டவுட் இருக்குது, டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணி அந்த கன்சர்ன் டீச்சருக்கு, உன்னுடைய மேக்ஸ் டீச்சருக்கோ இல்லை எனக்கு கேளுங்க. இல்லை யூடியூப்பில் போனீங்கன்னா இதை போல் நிறைய வீடியோஸ் இருக்கோ, கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ இப்போ லேர்ன் பண்ணுங்கம்மா. எந்த அளவுக்கு உனக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கு லேர்ன் பண்ணி சப்ஜெக்டை தரவாயிக்கும். ஸோ இப்போ ஆனுவல் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க வைக்கல, இட் இஸ் செகண்ட் சாய்ஸ். ஸோ இப்போ நம்மளுடைய பாட்டை நாம ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ சப்போஸ் இப்போ ஒரு ஸ்விம் பண்ணுறோம் எது கற்று வச்சுக்கிறோம், ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி நமக்கு பயன்படுன்ற மாதிரி, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஃபியூச்சர் கிளாஸஸில் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ 3-4 இயர்ஸ் பேக்லாம் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாமினேஷன் இருக்காது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி டேரக்டாக 12th ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ 12th ஸ்டாண்டர்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சில ஸ்கூல்ஸ், ஒரு சில ஊருங்களில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் பார்க்கும்போது 11th ஸ்டாண்டர்ட் நடத்தவே மாட்டாங்க. 11th ஸ்டாண்டர்ட் தான் ஃபுல்லாக பேசிக். ஸோ இப்போ 12th ஸ்டாண்டர்ட் மட்டும் நடத்துவாங்க. 12th ஸ்டாண்டர்ட் எல்லாமே அப்ளிகேஷன்ஸு, அந்த அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணி ஃபார்முலா பைஹார்ட் பண்ணுவான், அப்ளை பண்ணுவான், சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவான், சென்டம் மார்க் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட் they go to the higher studies, that is engineering போகும்போது இங்கே சென்டம் எடுத்த ஸ்டூடெண்ட் அங்கே என்ன ஆகிட்டான், ஃபெயில் ஆகிட்டான். ஸோ அப்போ என்ன சொன்னா பேஸ் இல்லை. ஸோ அப்போ அந்த பேஸ் இல்லாமல் நீ போகக்கூடாதுன்றதுக்காக தான் உனக்கு ஃபியூச்சர் ஸ்டடீஸ்க்கு என்னென்ன தேவையோ அந்த பேஸை கான்செப்ட் பண்ணி தான் நாங்கள் இங்கே கிளாஸஸ் கவர் பண்ணிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். 1-2 எக்ஸாம்பிள் சம்ஸு, எக்ஸசைஸ் சம்ஸு ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணுமா. Okay, well, let me go to the class trigonometry. So for the trigonometry எதை பத்தி சார் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்? We discuss about the triangles. So for 9th standard already we know that there is some basic concepts again about that triangles. Triangles பத்தி நமக்கு நிறைய தெரியும். So நிறைய தெரியும். So என்ன சார் பார்க்க போறோம்? Area of the triangle formula என்ன? Of BH. Area of the triangle of BH.
இந்த halfன்றது என்ன 1/2 b base h ன்றது height so by triangle is like this அப்படினா இது நம்ம base சொல்லுவோம் this is the height okay so அப்ப என்ன வருது இது நம்ம height சொல்றோம் attitude நம்ம height னு சொல்ல போறோம் இப்போ இந்த attitude நம்ம கட் பண்ணி இப்படி பார்த்தனா இது let me consider it is one of the triangle let me consider it is one of the triangle so இப்ப இந்த பக்கம் இருக்கிறது நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இது another இன்னொரு triangle so but there are two triangles இருக்குது so இப்ப listen let me consider like this small introduction so இது triangle so இது என்ன சார் நமக்கு இங்க this is a 90 degree this is the 90 degree already we know that in a triangle the angle sum of the angles in the triangle is 180 degree the sum of the angles in the triangle is 180 degree the triangle is மூணு sides இருக்கும் மூணு angles இருக்கும் there are three sides and three angles so sum of the angles is 180 degree so one of the angle is 90 another angle unknown value so 45 ஆ இருக்கலாம் இப்ப இல்ல 60 30 ஆ இருக்கலாம் so by total values நமக்கு என்ன ஆச்சுனா 180 ஆச்சு if suppose the angle is theta இப்ப பாருங்க நம்ம ஏரியா பாக்கும்போது ஃபைண்ட் பண்ணோம் என்னது பேஸ் ஹைட் எது இந்த பேஸ் இது பேஸ் இது ஹைட் அதேதான் இப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோ நம்ம இதுல பார்த்து எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குமா இப்ப என்ன சார் இது இஸ் எப்படி பண்ணிக்கலாம் இங்க ஓரமா பண்ணிக்கலாம் இப்ப இது இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் it is a right angle triangle the height will be here in the height இதுதான் நமக்கு என்ன சொல்றா opposite side இது base னு சொல்றோம் இல்லையா base இதுதான் நமக்கு என்ன சொல்றா adjacent side base என்னது adjacent side இந்த slant இருக்கு இல்லையா இதுதான் நமக்கு என்ன சொல்றா hypotenuse the slant வந்து நம்ம hypotenuse let me assume that the values is a b c இந்த triangle எது எப்படி எடுத்தாலும் நமக்கு தெரியாது a b c சிலர் என்ன பண்ணிக்குவாங்க இப்படி எடுத்துக்குவாங்க a b c அப்படி எடுத்துக்குவாங்க சோ அப்ப anyhow எப்படி எடுத்தினாலும் the hypotenuse square is ac square equal to ab square plus bc square ac square equal to ab square plus bc square this is the Pythagoras theorem ரைட்டா சோ அப்ப what is it here இந்த Pythagoras theorem வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த trigonometryன்றது ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடந்தது in before the trigonometry ஃபவுண்ட் பண்றதுக்கு முன்னாடி that is the horticulture கட்டடக்கலை அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா அதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகல அந்த அளவுக்கு டெவலப்மென்ட் ஆகல after the trigonometric formulas raised trigonometric formulas வந்ததுக்கு அப்புறமா தான் வானுயர்ந்த கட்டடக்கல் நமக்கு நிறைய தெரிஞ்சது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பெருஞ்சூரா இருக்கட்டும் இல்ல பைசா நகர கோபுரம் ஆகட்டும் இல்ல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோபுரங்கள் கோயில் கோபுரங்கள்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கோபுரங்கள் இருக்கு திருவண்ணாமலை பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் எவ்வளவு 227 அடி 227 feet அவ்வளவு ஹைட் இருக்கக்கூடிய ஒரு கோபுரம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க ரைட்டா பை யூசிங் trigonometry அப்ப trigonometry பாத்தீங்கன்னா அந்த பேஸ் பாத்தீங்கன்னா அந்த கோபுரங்களை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பேஸ் அகலமா இருக்கும் மேல போக 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 நமக்கு என்ன ஆகும் இட்ஸ் a shape like this சோ என்ன ஆகும் இப்படி குறுகிட்டு இருக்கும் நீங்க அடியில பார்க்கும்போது நமக்கு இவ்வளவு பெருசு இருக்கக்கூடிய அந்த பேஸ் மேல போகும்போது இவ்வளவு பெருசாகும் அப்படி இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியும் அது சப்போர்ட் ஆகி நிக்க முடியும் அந்த கோபுரம் நிக்க முடியும் if suppose கீழே விட்டு மேல போக போக அதிகமா இருந்ததுன்னா என்ன ஆகும் due to என்னது earthquake வரும்போது நமக்கு என்ன ஆகலாம் ஒரு சின்ன ஒரு மூவ்மெண்ட் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங் தான் ஒரு புயல் வருது இப்ப கூட நமக்கு 4 புயல் வந்தது நிரவி புயல் வந்தது நிகர் புயல் வந்தது புரவி புயல் வந்தது நிறைய புயல் வந்தது ரைட் அந்த மாதிரி புயல் வரும்போது நமக்கு என்ன ஆகலாம் மேபி ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்கு சார் அது ஸ்டோன் தானே அது எப்படி சார் பார்க்கணும் எப்பேற்பட்ட ஸ்டோன்ல கட்டின பில்டிங் ஏன் மலையே எரிமலையே இடிஞ்சு விழுது ஒரு மலையே இடிஞ்சு விழுது ஸோ அப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது தட் இஸ் ஹியூமன் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வேணா ஆகலாம் ஸோ இதெல்லாம் அந்த இயற்கை சீற்றங்களையும் இல்ல மற்ற ப்ராப்ளமே தாண்டி நமக்கு அந்த பில்டிங் நிலைச்சு நிற்கிறதுக்கு காரணம் என்ன சார்னா அங்க ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலா பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது என்ன சார்னா கீழே விட நமக்கு பேஸ் குறைச்சிக்கிட்டே போறாங்க அப்படி குறைச்சிக்கிட்டே போகும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த நமக்கு பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும் அதே மாதிரி நமக்கு இங்க எவ்வளவு ஹைட் இருக்கு மேல போகுதோ அந்த அளவுக்கு இங்க ஃபுல்லா என்ன பண்ணிருப்பாங்க
டெப்த் கொண்டு போயிருப்பாங்க, அட் தி சேம் டைம் சைட்லயும் நமக்கு கொண்டு போயிருப்பாங்க. நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பைசா டவர், பைசா கோபுரம் சொல்லுவாங்க இல்லையா, வேர்ல்டு வண்டர்ஸ் 7 வண்டர்ஸ்ல. அதுல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆச்சு, அதோடைய ஆங்கிள் இன்னும் கொஞ்சம் சாஞ்சி போச்சு, அது கூட்ட விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சுத்தி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ் ஃபுல்லா என்ன பண்ணாங்க, கவர் பண்ணி ரோப் போட்டு கட்டி கான்கிரீட் போட்டு என்ன பண்ணாங்க, இன்னும் அது இறங்காத இருக்கிறதுக்கு பண்ணாங்க. ஸோ வீடு கட்டும்போது பார்த்துருப்போம், ஒரு வீடு கட்ட போறோம் சார், நம்ம தரைக்கு மேல தான் சார் கட்ட போறோம், ஏன் சார் தரைக்கு அடியில் நோண்டுறோம், ஏன்னா பிகாஸ் த சப்போர்ட் இன் அண்டர் கிரவுண்ட். ஸோ இப்போ அண்டர் கிரவுண்ட் நமக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கும்போது தான் அந்த பில்டிங் வந்து என்ன ஆகாது, ஒரு எக்ஸ்ட்ரா எர்த்து குவைக் வரும்போதோ இல்லை ஒரு பெரு வெள்ளம், திடீர்னு ஒரு ஊர்ல ஒரு வெள்ளம் வருது, ஒரு புயல் வருது, அந்த மாதிரி நாளுங்களில் ஒரு மண்ணரிப்பு இதெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தான் தரைக்கடியில் மோதல் நோண்டி தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, தரைக்கு மேலே கட்டுவாங்க. ஸோ அப்போ அதுதான் நமக்கு சார் நிறைய ட்ரிக்னாமெட்ரிக் எல்லாமே வளர்ந்தது, எல்லாமே காரணம் என்ன சொன்னால் இந்த ட்ரிக்னாமெட்ரிக் அப்புறமா தான் ஹார்டிகல்ச்சரே நமக்கு டெவலப்மெண்ட் ஆச்சு. ஸோ இப்போ ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல பார்த்தது. ஸோ வாட் இஸ் இட், AC square equal to AB square plus BC square. That is the hypotenuse square equal to the sum of the squares of the other two sides. So இதுதான் நமக்கு angle இங்க theta. இது theta. இது theta னும்போது நமக்கு என்ன சொல்லுது, opposite side. இது adjacent side. theta க்கு பக்கத்துல இருக்குது adjacent side, ஒன்னு hypotenuse. So இல்ல சார் நான் இப்படி வச்சிருக்கேன் சார், இப்போ இதே ட்ரையாங்கிள் சார், இப்போ நான் ஆங்கிள் இது எடுத்துக்கிறேன் thetaன்னு, அப்ப நமக்கு ஆப்போசிட் சைடு என்ன சார், இதுதான் நமக்கு ஆப்போசிட் சைடு. ஓகே, இதுதான் தீட்டாவுக்கு ஆப்போசிட்டா இருக்குது ஆப்போசிட் சைடு, தீட்டாவுக்கு ஆப்போசிட்டா இருக்குது ஆப்போசிட் சைடு. அட்ஜசன்ட் சைடு இருக்குது என்ன, தீட்டாவுக்கு பக்கத்துல இருக்குது ஹைபோடெனியூஸ் விட கம்மியான இது ஹைபோடெனியூஸ். கிளியர்லி நமக்கு நான் லெந்த் பாத்தீங்கன்னா அதிகமா தெரியுது, நமக்கு ஹைபோடெனியூஸ் ஸ்லாண்ட் ஹைட் நமக்கு ஸ்லாண்டா இருக்கும், அதோட லெந்த் நமக்கு ஹைபோடெனியூஸ் சொல்ல போறோம். இது நமக்கு அட்ஜசன்ட் சைடு. சோ ரிமெம்பர் தி ஸ்டூடண்ட்ஸ், don't take blindly as a base, that is adjacent side as a base. Okay, angle நமக்கு இங்க இருக்குதா அங்க இருக்குதான்றத பாத்துக்கோ. at the same time diagram நம்ம பாத்துக்கோ. diagram நேரா கொடுத்திருப்பாங்கன்றதுல இது ஆப்போசிட்ல மிரர் இமேஜ்ல கொடுத்திருக்கலாம், இப்படி கொடுத்திருக்கலாம், diagram இப்படி கொடுத்திருக்கலாம், or otherwise the diagram is like this, இப்படி கொடுத்திருக்கலாம். ஓகே, சோ அப்ப எப்படி கொடுத்திருக்காங்கன்றத பாரு, எது நமக்கு ஆங்கிள்ன்றத முதல்ல பாரு. after that you decide, go to the next step from opposite side, hypotenuse and adjacent side. Okay, இப்போ come to the subject. So இப்போ என்ன சார், இதுல some ratios angle வச்சு நம்ம சொல்லுவோம், theta sin theta cos theta tan theta அப்படி நம்ம சொல்லுவோம். சோ இப்போ நிறைய பசங்க பண்ற தப்பு என்ன சொன்னா, listen here, sin theta we read as sin theta. சில ஸ்டூடண்ட்ஸ் sin theta ன்னு ரீட் பண்றீங்க, இது wrong. It is not a sin theta, it is sin theta. அடுத்து நமக்கு என்ன சார், cos theta, cos theta, cos theta. அடுத்து சார் tan theta, sin theta, cos theta, tan theta. இந்த sin theta ன்றது என்ன சார், opposite side by hypotenuse. sin theta equal to opposite side by hypotenuse, opposite side by hypotenuse. cos theta ன்றது என்ன, adjacent side by hypotenuse, adjacent side by hypotenuse. HYP ன்றது hypotenuse, ADJ ன்றது adjacent side, OPP ன்றது opposite side. ஓகே, tan theta ன்றது என்னமா, tan theta ன்றது என்ன வரும், opposite side by adjacent side, opposite side by adjacent side, opposite side by adjacent side. ஓகே, இதுக்கு அப்புறம் இன்னொரு ஃபார்முலா இருக்கு, என்ன சார், sin theta equal to 1 by cosecant theta, sin theta equal to 1 by cosecant theta, and cos theta equal to 1 by secant theta, and tan theta equal to sin theta by cos theta அப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது, 1 by cot theta அப்படினு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. tan theta equal to opposite side by adjacent side and sin theta by cos theta and 1 by cos theta. These are the values for tan theta, sin theta, cos theta, tan theta. 3 values முடிஞ்சது. அடுத்து 3 values இருக்கு, என்ன சார், யா cosecant theta, cosec theta, COSEC, cosecant thetaவும் cos thetaவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. COS we read as a cos theta, COSE cosecant theta. Okay, COS
E cosecant theta. Cosecant theta ஓட ஃபார்முலா என்ன சார்? 1 by sin theta. அடுத்து secant theta. Secant theta equal to 1 by cos theta. இங்க இருக்கு பாருங்க, இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இங்க secant எங்க கொண்டு வா, cos அங்க கொண்டு போ, முடிஞ்சு போச்சு. அடுத்து நமக்கு என்ன சார்? cot theta. Cot theta equal to 1 by tan theta or otherwise cos theta divided by sin theta. இப்போ நமக்கு என்ன சொல்லுங்க, இதோட வேல்யூஸ் நமக்கு என்ன வரும் பாருங்க. எல்லாம் நைட் ஸ்டாண்டர்ட்ல நம்ம பார்த்துட்டோம். நைட் ஸ்டாண்டர்ட்ல பார்த்துட்டோம். எஸ் அந்த பையன் சொல்ல பாருங்கடா. என்ன சொல்றான்? cosecant theta குட் பை. என்ன சொல்றீங்க? hypotenuse by இது மாத்திக்கோங்க. reciprocal of the sin theta. Hypotenuse by opposite side. Next நீ சொல்லுங்கப்பா. Yes, that gives என்ன சொல்ற பாரு. cos theta secant theta ஓட என்னச்சு? இதோட reciprocal. Hypotenuse by adjacent side. Next என்ன சார்? cot theta. cos by sin. அப்ப cos by sin நமக்கு என்ன வரும்? இதோட reciprocal. அப்படியே மாத்துங்க, adjacent side by opposite side. Okay? Are you? தரவா இருக்கு, பக்காவா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது அப்படியே ஃபிங்கர் பிரிண்ட்ல நான் வச்சிருக்கீங்க. இது தெரிஞ்சா போதுங்க, நம்மளால எல்லாமே முடிஞ்சிடும். tan theta ஓட வேல்யூஸ், that is trigonometric ratios எல்லாமே நம்மளால என்ன பண்ண முடியும், உங்களால வொர்க் அவுட் பண்ண முடியும். சோ இப்போ நெக்ஸ்ட் நமக்கு some important formulas பார்க்கலாம். trigonometric ratios நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன சார்? 1 பார்க்கலாம். இப்போ என்னது? இப்போ sin theta cos theta எல்லாம் நம்ம சொன்னோம். sin theta cos theta எல்லாம் சொல்றோம். அதுக்கு வேல்யூஸ் நம்ம பார்க்கலாம். வாங்க, என்ன சார்? complementary angles. complementary angles நமக்கு தெரியும். complementary நமக்கு என்ன வரும்? 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சோம். 90 minus theta னா complementary angles. so அப்ப sin 90 minus theta cos theta cos 90 minus theta sin theta tan 90 minus theta என்ன வரும்? cot theta cot okay. அடுத்து cosecant 90 minus theta secant theta secant 90 minus theta cosecant theta. அடுத்து cot 90 minus theta cot 90 minus theta tan theta. சோ அப்ப ஒண்ணு கிடையாது, ரொம்ப சிம்பிள் ஃபார்முலாஸ் தான். sin 90 minus theta equal to cos theta. இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீ என்ன பண்ணணும்? மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும், பை ஹார்ட் பண்ணி தான் ஆகணும், மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஓகே, சோ இப்போ மனப்பாடம் பண்ணிட்டா உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. sin 90 minus theta read as sin 90 minus theta equal to cos theta. cos 90 minus theta equal to sin theta. tan 90 minus theta equal to cot theta. cosecant 90 minus theta equal to secant theta. secant 90 minus theta equal to cosecant theta. cot 90 minus theta equal to tan theta. So இது complementary angles முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்? இதோட வேல்யூஸ் நம்ம ஐடென்டிட்டிஸ் பார்க்க போறோம். sin square theta plus cos square theta equal to 1. sin square theta plus cos square theta equal to 1. அடுத்து பாருங்க, 1 plus cos square theta equal to cosecant square theta. அடுத்து next 1 plus tan square theta equal to secant square theta. Okay, there are three formulas are there, three identities. So plus sin square theta plus cos square theta equal to 1. 1 plus cos square theta equal to cosecant square theta. 1 plus tan square theta equal to secant square theta. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த மூணு ஃபார்முலா வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் ஒரு மூணு ஃபார்முலா ரெடி பண்ணுவோம். எப்படி சார்? நம்ம ஹோட்டலுக்கு போனா என்ன பண்ணுவோம்? சார் ஆனியன் தோசை வேணுமா, வெஜிடபிள் தோசை வேணுமா, அந்த தோசை வேணுமா, ரோஸ்ட் வேணுமா, உங்களுக்கு கல் தோசை வேணுமான்னு கேட்பான். என்னதாங்க, இருக்கிறது ஒரே மாவு தான், அந்த சேம் ப்ராடக்ட், அந்த ஒரே மாவு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான்? கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டானா என்ன ஆகுது? அது வெஜிடபிள் தோசை. ஆனியன் போட்டானா ஆனியன் ஊத்தாப்போம். ஓகே, அதே நான் நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணா இன்னொரு 3 ஃபார்முலா, அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு 3 ஃபார்முலா. ஸோ இப்போ 9 ஃபார்முலாஸ் வந்துடும். ஸோ இப்போ 3 ஃபார்முலா மட்டும் நீ பை ஹார்ட் பண்ணா போதும். ரிமைனிங் ஃபார்முலாஸ் நாமளே அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, ஸோ வாட் இஸ் இட் ஹியர்? sin square theta equal to இது அப்படி தள்ளிக்கோ, sin square theta வச்சு cos மட்டும் தான் தள்ளிக்க. அப்போ 1 minus cos square theta. ஓகே, இங்க என்ன பண்றோம் பாரு, 1 இங்க வச்சுக்கோ, அண்ணா தள்ளிக்கோ, 1 equal to cosecant square theta minus cos square theta. அடுத்தது
1 வெச்சுக்கோ secant square theta minus tan square theta. ஓகே, அடுத்து இன்னொரு ஃபார்முலா ரெடி பண்ணலாமா? என்ன சார் பாச்சி? cos square theta equal to 1 minus sin square theta. cos square வெச்சுட்டோ sin என்ன தெரியும். இப்போ அடுத்து என்ன பாச்சி? இங்க என்ன பண்றோம்? cos square வெச்சுக்கோ cosecant square என்ன தெரியும். அப்ப cos square theta equal to cosecant square theta minus 1. cosecant square theta minus 1. அடுத்து நெக்ஸ்ட் நமக்கு என்னாச்சு? அங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்? secant square போட்டுருக்கோம். அப்ப இங்க tan square வெச்சுப்போம். அப்ப tan square theta equal to secant square theta minus 1. So அப்ப 9 formulas. 1 2 3 3 into 3 9. இங்க ஒரு 6. எவ்வளவு 15 formulas. இந்த 15 formulas ஞாபகம் பண்ணிக்கணும். at the same time sin theta cos theta tan theta cosecant theta secant theta cot theta and all trigonometric identities உடைய formulas என்னது? sin theta equal to 1 by cosecant theta cos theta equal to 1 by secant theta அந்த formula பார்த்துட்டோம். சோ இப்போ ஒரு 15 அங்க ஒரு 6 21 formulas ஞாபகம் பண்ணிக்கணும். ஓகே, இந்த 21 formulas தெரிஞ்சினா போதும் டக்கு 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 இந்த எக்ஸர்சைஸ் எல்லாமே போட்டுடலாமா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸர்சைஸ். கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நமக்கு கஷ்டமா இருக்க மாதிரி தெரியும். சோ பட் ரெடியா it is a very very easiest topic for you. At the same time இது நம்ம ஃபியூச்சருக்கு நம்ம ரொம்ப தேவையான ஒரு டாபிக். இது இந்த trigonometry. இந்த trigonometry வச்சு நம்ம நிறைய சம்ஸ் நம்ம போடுவோம். சோ அப்ப டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பிராக்டிகல் ப்ராப்ளம்ஸ் நம்ம செகண்ட் எக்ஸர்சைஸ்ல பார்க்க போறோம். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நம்ம டே டு டே லைஃப்ல. இப்போ ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரீ, அது என்னாச்சு? ஒரு காத்துல உடைஞ்சு விழுந்து போச்சு. அப்ப அது எங்க வந்து டச் ஆகும்? அந்த எண்டு அப்படியே நம்ம பார்ப்போம். ஓகேவா? அதே மாதிரி ஒரு பட்டம் நம்ம விடுறோம். ஒரு பட்டம் கிட்ட நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அந்த பட்டம் பறக்குது, என்ன ஸ்பீட்ல பறக்குது, எவ்வளவு தூரத்துல போகும், இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாக் இருக்கு, ஒரு ஃபிளாகோடைய போஸ்ட் இருக்கும். இல்ல ஒரு நம்ம கிளாஸ் ரூம்ல நீ பார்த்துருப்பேன், ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியாது. அப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி நான் வந்து நின்று பார்த்துருப்பேன். ஸோ ஒரு பெஞ்சு 2 பெஞ்சு முன்னாடி சார் கண்ணு கொஞ்சம் மங்களா தெரியுது சார், எஸ் பாப்பா முன்னாடி வாப்பா அப்படின்னு கூட்டு முன்னாடி கூட்டு உட்கார வச்சிருப்பாங்க உங்க டீச்சர். அப்புறம் என்ன ஆகும்? அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிராவல் பண்ண, இப்போ எவ்வளவு ஆங்கிள் பார்க்குற, அப்போ எவ்வளவு ஆங்கிள் பார்க்குற, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் எதுக்கு சார் நமக்கு யூஸ் ஆகும்? இப்போ உனக்கு தெரியாது இதோட யூசஸ். ஹையர் ஸ்டடிஸ் போகும்போது இதோட யூசஸ் பயங்கரமா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர் நடக்குது இல்லைங்களா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் இல்லை ஏதோ ஒரு 2 கண்ட்ரிக்கு இடையில போர் நடக்குது அப்படிங்கும் போது நமக்கு என்ன சார்னா, இப்போ சப்போஸ் லேண்ட் இங்கே இருக்குது, இந்த லேண்ட் இருக்கு, இங்கே ஒருத்தன் வரான், நம்ம எனிமிக்கு வரான். அப்போ இங்கே இருக்கிறவங்க அவன் என்ன பண்ணுறான், இங்கேருந்து நம்ம லான்ச் பண்ண ராக்கெட் லான்ச்சோ ஏதோ லான்ச் பண்ணும்போது இந்த ஃப்ளைட்டை என்ன பண்ண முடியாது, கிராஷ் பண்ண முடியாது. அப்போ சர்டன் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் போயிட்டு அப்புறம் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்ல வந்து கிராஷ் பண்ணா நமக்கு என்ன ஆகும் அப்படின்றத நமக்கு பார்ப்போம். இதோடைய அடுத்த நமக்கு பார்த்தீங்கன்னா வெக்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும், இந்த ட்ரிக்னாமெட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு சார் நமக்கு அதிகமாக சொன்னால் இந்த ஏர்வேஸ் உடைய லைன்ஸ்ல நம்ம போடுறாங்க இல்லைங்களா, அது நம்ம டார்கெட் பண்றாங்க இல்லைங்களா அட்டாக் பண்ணும்போது, அப்போ வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த ஆங்கிள் செட் பண்ணுவாங்க. இந்த ஆங்கிளில் பண்ணா பக்காவாக நம்ம காலி பண்ணலாம், அந்த எதிரி நாட்டு படைவீரர்கள் நம்ம நாட்டுக்கு உள்ள என்ட்ராகிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இது முடிஞ்சது. அடுத்து இன்னொரு டேபிள் ஒன்று இருக்கு, அந்த சம் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ். அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் உடைய ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் நம்ம ஞாபகம் பண்ணிக்கணும். ஸோ அந்த டேபிள் நமக்கு தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், சம்ஸ் உன்னால போட முடியும். ஸோ வாட் ஆர் தேர் அந்த டேபிள்ஸ், சம் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ். வாட் ஆர் தி ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உன்னுடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி 0 0 0 30 45 60 90 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் நம்ம சொல்லுவோம். இதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கு, 180 270 360 180 270 360 வேல்யூஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ்னு சொல்லுவோம். சம் ஆஃப் த நான் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இருக்குது. நான் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இருக்குது என்ன சொன்னா 15 50 75 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 எப்படி பண்ணிக்கலாம், 45 minus 30 45 minus 30 போல 15 கிடைச்சிடும். 30 plus 45 75. So but you are able to find like this. So இதெல்லாம் நான் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ்னு சொல்லுவோம். இந்த நான் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இல்லாத சில வேல்யூஸ் இருக்கும், அதை நம்ம எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், by using the table 2 3 இது பார்த்துருப்பீங்க இல்லையா,
நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல பார்த்திருப்போம். என்னது அந்த ப்ளூ கலர்ல ஒரு நோட் ஒன்று வாங்க சொல்லி ஞாபகம் இருக்குதா? ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ் நம்ம இருக்குமே, நேச்சுரல் கோசைன்ஸ், நேச்சுரல் சைன்ஸ், நேச்சுரல் டான்ஜென்ட்ஸ், லாக் புக். கரெக்ட், லாக் புக் சொன்னோம் இல்லையா? அந்த லாக் புக் பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த லாக் புக்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும், 0ல இருந்து நமக்கு இருக்கும். நம்ம சார் டிகிரி, ஆங்கிள், ஒரு ரேஷியோ நம்ம சொல்லியிருப்போம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா. Zero, 30, 45, 60, 90. Okay. So first one மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. So first one மட்டும் by heart பண்ணிக்கோ. Remaining எல்லாரும் you are able to do like this. So listen here. Square root of 0 by 4, 1 by 4, 2 by 4, 3 by 4, 4 by 4. Okay, 0 by 4, 1 by 4, 2 by 4, 3 by 4, 4 by 4. So, this is our first value. So, first value is 0 by 4. 0 by anything is 0. So, the square root of 0 is 0. 1 by 4. 1 by 4 rooted 1 by root 2. 1 by root 2. அடுத்தது என்ன ஆகும்? இங்க 1 by 2 வருது. இங்க கேன்சல் பண்ணி 1 by 2 வருது. 1 by 2 எடுத்துக்கோ. இது 1 by 2. இது 1 by 2. இது 1 by root 2. 1 by root 2. அடுத்து ஆகும் root 3 by 2. அடுத்து 4 by 4 1. யாருக்கு இல்ல பாரு, லிசன் மா, ஒரு வேல்யூஸ்ல போற பாரு. 0 by 4 equal to root over 0 equal to 0. Root over 1 by 4 equal to root over 1 root over 4. Okay, root over 1 value is 1, root over 4 value is 2. And root over 2 divided by 4. இங்கே cancel பண்ணிக்கலாம். 1 by 2 நாச்சு. அப்ப root over 1 divided by root over 2. அப்ப 1 divided by root over 2. அடுத்து பாரு, root over 3 by 4. அப்ப root over 3 divided by root over 4. அப்ப root over 3 தேவையில்ல, 1.732 லாம் போட்டுட்டு இருக்காங்க. root 3 divided by 2. அடுத்து root 4 by 4. அப்ப 4 by 4 கேன்சல் பண்ணா 1, root over 1 equal to 1. ஓகே, அதுதான் நம்ம போட்டுருக்கோம். 0, 1 by 2, 1 by root 2, root 3 by 2, 1. இது sin theta ஓட வேல்யூஸ். அடுத்து பாருங்க, cos theta க்கு போலாம். cos theta க்கு என்ன செட் பண்ண போறோம்? இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணு, அந்த மூலையில போட்டு வா. நம்ம எது விளையாடும்போது பார்த்துருப்போம், பல்லாங்குழி விளையாடும்போது. சோ அப்ப இந்த மூலைக்கு போ, அந்த மூலைக்கு வா. 1 root 3 by 2. இப்போ கரெக்ட் ஆச்சு. 1 by root 2 அடுத்து 1 by 2 0. ஓகே, அடுத்து tan theta. tan theta ஓட வேல்யூஸ் நமக்கு என்னது? tan theta equal to நம்ம பார்த்துருக்கோம். tan theta equal to sin theta by cos theta. tan theta equal to sin theta by cos theta. So இப்போ tan theta ஓட வேல்யூஸ் நமக்கு என்ன வர போறோம்? sin by cos 0 by 1. அப்படியே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் 0 by anything is 0. 1 by 2 divided by root 3 by 2. 2 cancel ஆகும். அப்ப என்ன ஆகும்? 1 by root 3. 1 by root 3. அடுத்து நமக்கு 1 by root 2 divided by 1 by root 2 1. அடுத்து root 3. அடுத்து 1 by 0. Anything by 0 is infinitive. 1 by 0 நாலும் infinitive தான். 2 by 0 நாலும் infinitive தான். 10 by 0 நாலும் infinitive தான். 1000 by 0 நாலும் infinitive தான். So இது unknown values, undefined values. We put it as a என்னது infinitive நம்ம சொல்லுவோம். We read as a infinitive. சார் 8 இருக்குல்லையா, அந்த 8 ஸ்லாண்டிங்கா நம்ம போட போறோம். We say it is a undefined values, infinitive சொல்லுவோம். அடுத்து பாருங்க, cosecant theta. cos theta வேற, cosecant theta வேற. cos வேற, cosecant theta வேற. cosecant theta என்ன நம்ம படிச்சிருப்போம். என்ன சார்? cosecant theta equal to 1 by sin theta. அப்ப sin theta ஓட reciprocal. sin theta வை தலைகீழா போடு. அப்ப what is it here? 1 by 0 infinitive. 1 by 0 infinitive. இங்க நாம 2. அப்ப root 2. அடுத்து 2 by root 3 1. Understand? அடுத்து secant theta. secant theta என்ன? secant theta is said to be as 1 by cos theta. 1 by cos theta நம்ம போடலாம்.
இல்லது cosecant theta ஓட ரிவர்ஸ் பாருங்க 1 2 by root 3 root 2 2 infinity இது முடிஞ்சது cosecant theta முடிஞ்சது அடுத்து நெக்ஸ்ட் cot theta ன்றது என்ன cot 1 by tan theta 1 by tan theta reciprocal of tan theta reciprocal what is it here 1 by 0 1 by 0 நமக்கு என்ன ஆகும் tan theta tan values நமக்கு என்னது 0 நமக்கு இருக்கு tan values 0 அப்ப cot values நமக்கு என்ன வரும் 1 by 0 infinity இப்போ இதோட reciprocal நமக்கு என்ன ஆச்சு √3 இதோட reciprocal என்ன ஆச்சு 1 இதோட reciprocal ஆச்சு 1 by √3 ஓகே இங்க நாம பாரு tan values infinity னு வருது இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுனா cot theta values நமக்கு என்ன சார் ஆச்சு cos theta by sin theta cos theta by sin theta so அப்ப cos theta values என்ன ஆச்சு cos 90 values நமக்கு என்ன ஆச்சு 0 cos 90 values 0 cos 0 by 1 0 by 1 ன்றது நமக்கு என்ன வருது 0 0 by anything is 0 0 by anything is 0 okay by this table so in the table ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா you are able to do any problem in this exercise and 6.2 right in the ரெண்டு exercises you are able to do any problems next அடுத்து ஒரு ரெண்டு இம்பார்ட்டன்ட்டான கான்செப்ட் என்ன சார் என்ன பார்க்க போறோம் சார் sin square theta நம்ம சொன்னோம் இல்லையா sin square theta அதே மாதிரி நம்ம cos square theta cos square theta நமக்கு என்ன சொன்னா cos theta the whole square இதுதான் கரெக்ட் ஓகே இப்போ இப்படி போட்டான் சார் நான் போட்டேன் சார் sin theta the whole square இது ரைட்டா சார் it is wrong ஓகே இப்படி போறேன்னா பிராக்கெட் போடணும் கண்டிப்பா பிராக்கெட் போடணும் sin theta the whole square angle வந்து theta sin ஓட ஒரு சைடு வந்துரும் இப்போ sin தான் நம்ம வேல்யூஸ் தான் நம்ம ஸ்கொயர் எடுக்க போறோம் அப்ப sin theta the whole square அப்படினா போடணும் sin that is cos theta the whole square போட்டுக்கலையா இந்த மாதிரி நம்ம போடணும் don't put like this sin square theta is not equal to sin theta square இது sin theta square இது sin square theta இது ரெண்டு சேம் கிடையாது it is different so what is it here by all the values sin theta that is sin square theta equal to sin theta the whole square நம்ம போடுறோம் so listen students so இப்போ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே 9th ஸ்டாண்டர்ட்ல நம்ம பார்த்தது தான் ஒரு ரீகால் தான் நம்ம பண்ணிருக்கோம் so இப்போ இத வச்சிட்டு தான் நம்ம என்ன பண்ண போறோம் we are able to do the exercise problems so ஒண்ணுமே பிரச்சனை கிடையாதுப்பா first of all இந்த வீடியோ first போட்டு பாத்தியா உனக்கு என்னென்ன இருக்குன்னு பாரு சார் டவுட் இருக்கு so go to 9th standard book or 10th standard book so one time பாரு so book clear பாரு after that remaining ஒரு வீடியோ ப்ளே பண்ணு so again ப்ளே பண்ணு சார் டவுட் கிளாரிஃபை ஆகுதா பாரு இல்லையா டைரக்டா சார் ஃபோன் அடி சார் I got one doubt so நீங்க எப்படி சொல்லிருக்கீங்க so I can't understand simple that's all so முடிஞ்சு போச்சு so இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சுனா ரொம்ப ஈஸி இது வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப உனக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் trigonometry okay students so work out these that is work out not work out by have these formulas and by have these values it is used for next previous classes okay thank you we go to the next section problems நம்ம exercise 6.1 problems நம்ம பார்க்கலாம் okay students